ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வழியிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 366வது குரலாக அமையிருக்கிறது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரைகளாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. முதலில் நாங்கள் குரலை காண்போமாக இருந்தால், அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா என்பதாக அமைந்திருக்கின்றது. அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவாவே என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஒருவன் அவாவிற்கு அஞ்சி வாழ்வதே அறம். ஏனெனில் ஒருவனை சோர்வு கண்டு கெடுத்து வஞ்சிப்பது அவாவே என்பதாக அமைந்திருக்கின்றது. ஒருவர் அவாவிற்கு பேராசைக்கு பயந்து அஞ்சி அதை விடுத்து வாழ்வதுதான் அறம் என்பதாக அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் இந்த அவா என்பது ஒருவன் சோர்ந்திருக்கின்ற பொழுது அவனை கெடுத்து இந்த வஞ்சகத்துக்குள்ளே மாட்டி விடுமாம் இந்த பேராசை என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் அஞ்சுவதோறும் மரணே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா என்ற பொருளுக்காக கலைஞர் அவர்களும் ஒரு உரையை தந்திருக்கிறார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், ஒருவரை வஞ்சித்து கெடுப்பதற்கு காரணமாக இருப்பது ஆசையே ஆகும். எனவே ஆசைக்கு அடிமையாக கூடாது என்று அச்சத்தோடு வாழ வேண்டும் என்பதாக அமைந்திருக்கின்றது. ஒருவரை வஞ்சித்து வஞ்சனை செய்து கெடுப்பதற்கு காரணமாக இருப்பது எதுவாக இருக்கும் என்றால் பேராசை, அதாவது அவா. ஆகவே நாங்கள் அதை வெறுத்து வாழ வேண்டும். அதற்கு அடிமையாகாமல் வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கையாக என்பதாகத்தான் கலைஞருடைய உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா என்ற குரலுக்கான அழகான உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், ஒருவனை வஞ்சித்து கெடுப்பது ஆசையே, அதனால் ஆசை உண்டாகி விடாமல் அஞ்சி வாழ்வதே அறம் என்பதாக அமைந்திருக்கின்றது. ஒருவரை வஞ்சகத்துக்குள்ளே மாட்டி ஆசை வலையில் வீழ்த்தி அவனை மயக்குவதுதான் இந்த பேராசையினுடைய தன்மை. எங்களை கஷ்டத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துவிடும். ஆகவே அந்த ஆசைக்கு அடிபணியாமல் ஆசை எங்களிடம் உண்டாகாமல் அஞ்சி வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை, அறமான வாழ்க்கை என்பதாகத்தான் சாலமன் பாபாவுடைய உரையும் அமைந்திருக்கின்றது. மேலே என்ற குரலுக்கான 3 உரைகளையும் பார்த்த மட்டிலே நாங்கள் பேராசை கொள்ளாதவர்களாக, பெரும் கனவு கொள்ளாதவர்களாக நாங்கள் அதற்கு அஞ்சி வாழ்வோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை நிம்மதியான, அறமான, நேர்மையான வாழ்க்கையாக அமையும் என்பதாக அமைந்திருக்கின்றது. இல்லை என்றால் நாங்கள் அந்த வஞ்சகத்துக்குள்ளே, அந்த ஆசைக்குள்ளே, அந்த பேராசைக்குள்ளே மாட்டி விடுவோமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை துன்பத்திலே உழன்று எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வீணாக்கி விடுவோம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இந்த பேராசை கொள்ளாதவர்களாக, ஆசை கொள்ளாதவர்களாக அறமான வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இனிமேலாவது எங்களுடைய வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும் என்று நினைக்கின்ற நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. அஞ்சுவதோறும் மரணே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா என்ற குரலாக அமைந்திருக்கின்றது. அவா கொள்ளாதவர்களாக நேர்மையான அறமான வாழ்க்கையை வாழ்வோம். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த ஊரிலே சந்திக்கலாம்.